வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம், நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், கும்ப ராசியில், கன்னி லக்னத்தில், ராகு பகவானுடைய திசையில் 315 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு தருணத்தில் காலச்சக்கரத்தின் முதலாவது ராசியான மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில், இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறாருன்றதை முதல்ல பார்த்துருவோம். ரிஷப ராசியில் குரு பகவான் நட்பில் இருக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் நட்பில் இருக்கிறாரு. சிம்ம ராசியில் புதன் பகவான் பகையாக இருக்கிறாரு. கன்னி ராசியில் சூரியன் பகையாக இருக்கிறாரு. சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. கேது பகவான் நட்பில் இருக்கிறாரு. அதே மாதிரி கும்ப ராசியில் சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறாரு. மீன ராசியில் ராகு பகவான் நட்பில் இருக்கிறாரு. இப்படி இருக்க வேண்டிய இந்த கிரக அமைப்புக்கு, இந்த கிரக சேர்க்கைக்கு இந்த புரட்டாசி மாதம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக மேச ராசியும் விருச்சக ராசியும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் தான். அப்போ அந்த செவ்வாய் பகவான் இருக்க வேண்டிய ஆலயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா மேச ராசியில் விருச்சக ராசியில் இந்த 2 ராசியில் பிறந்தவங்களுக்கும் அதிபதி செவ்வாய் பகவானாக இருந்தாலும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஸ்தலத்துக்கு போயிருப்பீங்க, நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க. ஆனால் நம்ம ராசிக்கு எந்த ஆலயம் போனால் நல்லாயிருக்கும் அது தெரிஞ்சு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு நல்லது, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய, அதாவது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி பார்த்திங்கன்னா மேச ராசி. ஏன்னா காலச்சக்கரத்தின் முதலாவது ராசி. இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 3ஆம் இடம் போது புதன் பகவானுடைய வீட்டில் இருக்கிறாரு. மிதுன ராசியில் புதன் பகவான் வீட்டில் இருக்கும்போது, ஏன்னா புதன் பகவான் நம்ம என்ன சொல்லுவோம்னா புத்திக்காரகன், அறிவுக்காரகன், ஞானக்காரகன் சொல்லக்கூடிய வீட்டில் உங்கள் ராசிக்கு அதிபதி உட்காரும்போது 3ஆம் இடம்ன்றது, அதாவது சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானத்தில் உட்காரும்போது நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் உங்கள் மனசுக்கு கண்டிப்பாக மன நிறைவாக ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, நான் வண்டி வாங்கலான்னு இருக்குங்க, நான் காரு வாங்கலான்னு இருக்கிறேன், என்னால் ரொம்ப நாளாக நான் முயற்சி பண்ணுறேன், என்னால் வாங்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா 3ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய அந்த புதன் பகவான் தான் சொந்த வீட்டுக்கு கன்னி ராசிக்கு 3ஆம் தேதி போயிடுறாரு. இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி கன்னி ராசிக்கு அவர் சொந்த வீட்டில் போய் அவர் ஆட்சியை உக்காந்துருவார். அப்போ தான் சொந்த வீட்டில் அவர் ஆட்சியை உட்காரும்போது, அதாவது அந்த கன்னி ராசிக்கு அதிபதி, இப்போ மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி புதன் தான். அப்போ அந்த புதனுடைய வீட்டில் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி உட்காந்துருக்கிறாரு, செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவார், அந்த புதன் பகவான் செவ்வாய்க்கு நல்லது பண்ணுவார். அப்போ அந்த செவ்வாய்க்கு நல்லது பண்ணும்போது அவருடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு, அந்த மேச ராசி விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கொடுப்பார். ஒரு அத்தியாவசிய பொருள், ஒரு ஆடம்பர பொருள், இதெல்லாம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு வழிவகுத்து கொடுத்துருவார். ஏன்னா
சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். இப்போ ரொம்ப நாளாக உங்களோட கனவாக இருக்கும், ஒன்று வாங்கலாம்னு நினைப்பீங்க, அது வாங்க முடியாத தள்ளி தள்ளி போயிட்டு இருந்திருக்கும், அது வாங்குகிற வாய்ப்பு கண்டிப்பாக அந்த புதன் ஆட்சியே உட்காரும்போது உங்களுக்கு செவ்வாய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு. செவ்வாய் வந்து அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ராசிக்கு இப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கார். பொதுவாக குரு வந்து யாருன்னா நவகிரகத்திலேயே ராஜான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கும்போது, அப்போ எந்த காலத்தை கொண்டுமே பார்த்தீங்கன்னா குரு பார்த்தா கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு சம்பள உயர்வு, ஒரு ப்ரமோஷன், இல்லை தொழில் ஏதாவது சுயமாக செஞ்சால் நல்லா இருக்குமா, இல்லை இது எப்படி பண்ணனா நல்லாயிருக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எங்கே இருக்கிறாரு, அவர் என்ன தொழில் பண்ணனா நல்லாயிருக்கும், எதை சார்ந்து நம்ம ஜாதகம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா, இந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கிறார் பார்த்தீங்களா, குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா, அப்போ அந்த குடும்பத்துக்கு தேவையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவார். சரிங்களா? இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு வந்து இப்போ 6ஆம் பாவகத்தில், அதாவது ரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க, அந்த ரோகஸ்தானத்தில் வந்து கேது பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான், இந்த 3 கிரகங்கள் வந்து இப்போ இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த சுக்கிர பகவான் வந்து இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் வந்து இதே இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் தன் சொந்த வீட்டுக்கு போயிடுவார். துலா ராசிக்கு, இப்போ ரிஷப ராசிக்கும் இன்றைக்கி துலாம் ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். இப்போ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் வந்து நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்படி உட்காந்துருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள், ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தடையாக இருக்கும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. ஏன்னா திருமணம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்குமே 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடம் தான் கலஸ்திரஸ்தானம். அப்போ மேசராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணஸ்தானத்துக்கு அதிபதி யார்? சுக்கிர பகவான். ஏன்னா துலாராசிக்கு அதிபதி அவர் தான். அப்போ வந்து திருமணத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்த இடப்பட்ட காலத்தில் ஒரு 2-3 மாதமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தள்ளி தள்ளி போயிருந்திருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொண்ணு பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்க்குற நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். அதே மாதிரி உங்களை ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க, உங்களை பார்த்துட்டு போகிற நேரம் அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கும். ஏன்னா அப்படி பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வந்து சுக்கிர பகவான் வந்து தன் சொந்த வீட்டுக்கு வந்துடுறார். அப்போ திருமணஸ்தானத்துக்கு அதிபதி தன் சொந்த வீட்டிலேயே வந்து ஆட்சியை உட்கார்றார். எப்போ? புரட்டாசி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும். அப்போ இந்த 25 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் தடையாக இருந்தவங்களுக்கு இப்போ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு வந்து அமையலையே அப்படின்ட்டு நீங்கள் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, இது போல் எவ்வளவோ செய்திருப்பீங்க. ஆனால் திருமணம் உங்களுக்கு தடையாகவே இருந்திருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த புரட்டாசி 3ஆம் தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. சுக்கிரன் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்போ அந்த சுக்கிரன் வந்து வேலை செய்ய மாட்டார். சரிங்களா? அப்போ இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 100% திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். கண்டிப்பாக அது ஆணாக இருக்கட்டும், இல்லை பெண்ணாக இருக்கட்டும், இல்லை எனக்கு முதல் தாரம் கட் ஆகிடுச்சிங்க, அது விவாகரத்து ஆகிடுச்சு, இறந்துட்டாங்க, அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இல்லை 2ஆம் தாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புரட்டாசி 3லிருந்து புரட்டாசி 28 வரைக்கும் உங்களுடைய கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தன் சொந்த வீட்டில் வந்து ஆட்சியே உட்கார்றார். அப்படி உட்காரக்கூடிய தருணம் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக சனியுடைய பார்வை நிறைய பேர் சொல்லுவாங்க, சனி பார்த்தா கெட்டதை தான் கொடுப்பாரு, நல்லது கொடுக்க மாட்டார் அப்படின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. சனி எல்லாருக்கும் கெட்டதை பண்ண மாட்டாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சனி யாருக்கு நல்லது பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு 3ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 வீட்டுக்குமே எப்பயுமே சனி வந்து நல்லது பண்ணுவார். அப்போ 3, 7, 10ஆம் இடம்னா கும்பராசியில் இருக்க வேண்டிய சனி 3ஆம் இடமாக யாரை பார்க்குறாரு? உங்கள் ராசி தான் பார்க்குறாரு, மேச ராசி தான் பார்க்குறாரு. அப்போ மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா சனி பார்த்தா, சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி. இப்போ நம்ம செய்கிற வேலை எல்லா வேலைக்குமே அதிபதி யாருன்னா சனி தான். அப்போ சனியே நம்மளை டைரெக்டாக 3ஆம் இடமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு வந்து இப்போ
புதுசாக இப்போ தொழில் நம்ம தொடங்கலாம், புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி செஞ்சுருப்பீங்க, நஷ்டமாயிருக்கும், அதிலிருந்து விட்டு வெளியில் வந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு கடன் ஆகிட்டு கடன் கழுத்து பிடிக்கிற வரைக்கும் கூட சிலருக்கெல்லாம் நடந்திருக்கலாம். ஏன்னா இப்போ தொழில் காரகனே டைரெக்டாக நம்மளுக்கு 3ஆம் இடமாக பார்க்குறதுனால சுய தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை ஆரம்பித்து இப்போ கொஞ்சம் முன்னப்பண்ண இருக்கிறவங்களுக்கு பார்த்தாலும் இந்த புரட்டாசி மாதம் ஓரளவுக்கு தொழில் நல்லாயிருக்கும். ஏன்னா சனி பகவானே 3ஆம் இடமாக பார்க்குறாரு இல்லைங்களா. அதனால் சனி பார்வை மேசராசிக்காரங்களுக்கு பார்க்குறதுனால தொழில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் படிச்சுட்டேன், எனக்கு அதுக்கு தகுந்த சரியான வேலை அமையலைங்க, நானும் ரொம்ப முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் பாருங்கள். லக்னத்துக்கு 10ஆம் இடம் எப்படி இருக்குது. ஏன்னா ஒரு பொது பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசியை அடிப்படையாக தான் பலன்கள் சொல்லுவாங்க. ஆனால் அதே நீங்கள் ஜாதகத்துக்குன்னு கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசிக்கு வச்சு ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, லக்னத்தை அடிப்படையாக தான் வச்சு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடம், ஏன்னா 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொழில் பண்ணலாம், இல்லை இந்த லைனில் போனால் நல்லாயிருக்கும், இது செஞ்சால் உங்களுக்கு நல்லா இருக்குன்றது சொல்லுவாங்க. அதேமாதிரி நிறைய பேருக்கு ஜாதகத்தில் புத்திர பாக்கியமெல்லாம் நிறைய எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு புத்திர செல்வமெல்லாம் தடையாக இருக்கும். அப்போ அந்த புத்திர பாக்கியம் உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே 5ஆம் இடம்ன்றது ரொம்ப முக்கியமான இடம். புத்திரஸ்தானம், பூரி புண்ணியஸ்தானம். புத்திரஸ்தானத்தில் ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம். அதே பார்த்திங்கன்னா குருவோ சனியோ இருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதமாகும். அப்போ நம்ம ஒவ்வொரு மனிதனுமே எதிர்பார்ப்பு என்ன, தொழில் எப்போ நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அப்படி பார்த்தா சனி உங்களை பார்க்குறதுனால இப்போ தொழில் கண்டிப்பாக இந்த மாதம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது திருமணம் எப்போ ஆகுன்னு கேட்பாங்க. திருமணத்துக்கு எந்த காலத்தை கொண்டும் புரட்டாசி 3லிருந்து புரட்டாசி 28 வரைக்கும் சுக்கிரன் ஆட்சியாக போகும்போது கண்டிப்பாக நல்லது கொடுப்பாரு. அதே போல் புத்திர செல்வம் எப்படின்னு கேட்பாங்க. அப்படி புத்திர செல்வம்ன்றது உங்கள் சுய ஜாதகத்தில் தான் தெரியும். ஏன்னா பொது பலனில் ஆண் இருக்காங்க, பெண் இருக்காங்க, குழந்தைங்களும் இருக்காங்க, வயசானவங்களும் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது அது ஒருட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்வாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொது பலன் அப்படின்னு எடுத்துகிட்டா இருக்கிற இந்த கிரக சேர்க்கைக்கு எப்படி பார்த்தாலுமே புதன் போய் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்காந்தார் அப்படின்னா நமக்குள்ளார ஒரு மாற்றத்தை கொடுப்பார். எப்படின்னா பேச்சு நாம் பேசுகிறோம் இல்லைங்களா, அந்த பேச்சுக்கு அதாவது அதிபதி யாருன்னா புதன் தான். அவர் போய் நம்ம ஆட்சியாக உக்காந்துட்டாருன்னா அப்போ நம்மளுடைய ஓரளவுக்கு அந்த கனவுகள் கொஞ்சம் நனவாகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மேச ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்வாதாரம் இப்போ கண்டிப்பாக நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். பொதுவாக இந்த புரட்டாசி 3க்கு மேலே கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பு அது, ஏன்னா ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யுது. இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, தொழில் ஆரம்பிக்கலாமா, இல்லை இதை விட நமக்கு என்ன பண்ணனா நல்லாயிருக்கும், இதுபோல் ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்க தான் செய்யுது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல அந்த குரு உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு ரொம்ப புண்ணியமான இடம் தாங்க. ஏன்னா 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம். இப்போ படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா குரு போய் 2ஆம் இடத்துல கல்வி ஸ்தானத்தில் உட்காரும்போது மெமரி பவர் கொஞ்சம் அதிகமாகும், விளையாட்டுத்தனம் இருக்கும், மெமரி பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறாரு பார்த்தீங்களா, கண்டிப்பாக உடல் உபாதிகள் யாருக்காவது கொடுத்துட்ருப்பார். ஜாதகருக்கு நல்லா இருந்தால் மனைவிக்கு சரியில்லை, மனைவி நல்லா இருந்தால் கணவனுக்கு சரியில்லை, 2 பேரும் நல்லா இருந்தால் பிள்ளைகளுக்கு சரியில்லை, அப்படி அவங்க நல்லா இருந்தால் தாய் தந்தைக்கு சரியில்லை. ஏன்னா ராகை போல் கொடுப்பார் இல்லை, கேதை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ கேது பார்த்திங்கன்னா நமக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன உடல் உபாதிகள் கொடுப்பாரு. அதே நம்ம ஜாதகத்து அடிப்படையில் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா. எப்படி பார்த்தாலுமே இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு புரட்டாசி மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே நம்மளோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரிங்களா. சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. இது போக நான் உங்களுக்கு சொன்ன காணொலியில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஆல் ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு
நமக்கு வந்து தேவையான ஆப்ஷன் ஏதோ கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சரிங்களா? இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.